ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பாருங்கள் உடல் பருமனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகுது, இந்த உடல் பருமன் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உடல் பருமன் அதிகரிப்பதால் தான் பாதிக்கு மேல நோய் நம்மளுக்கு வருது. பிபி, சுகர், தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஏன் உங்களுக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்றீங்க, எனக்கு நீர் உடம்பு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, மட்டன், நெய், சரியான தூக்கம் இல்லை, நேரத்துக்கு தூங்க முடியல, அதனால தான் எனக்கு உடல் பருமன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்றீங்க. உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேவைக்கு மீறி கலோரிஸ் அதிகமா எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தேவையான எனர்ஜி மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற கலோரிஸை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணுது. நம்ம பாடியில ஃபேட் சேர சேர என்ன பண்ணுது அப்படின்னா வெயிட் அதிகரிக்கிறது. ஸோ இதுக்காக நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, கொழுப்பு அதிகமா இருக்கிற பொருளை எடுக்கிறதால தான் நம்மளுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுது. கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை அவாய்ட் பண்றீங்க. கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுக்கிறது மூலமா நம்மளுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாது, மற்ற உணவுகள்ல இருந்தும் நம்மளுக்கு ஃபேட் கன்வெர்ட் ஆகும். நம்ம டெய்லி பேஸ்ல எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறோம், கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, பயிறு வகைகள், இனிப்பு வகைகள், இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோம். கொழுப்பு சக்தி மீன், இறைச்சி, நெய், வெண்ணெய், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள். புரத சத்து இறைச்சி, முட்டை. நம்ம உடம்புல இருக்கிற எரிசக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, புரதம், கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கும்போது உடம்புல இடம் கிடைக்காது. ஸோ அது நம்ம உடம்புல சேமிக்கப்படுது. கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். நீங்க சாப்பிட்ற எல்லா பொருட்கள் இருந்துமே நம்ம உடம்புல தேவைக்கு மீறிய எரிசக்தி, நம்ம உடம்பு தேவையான எரிசக்தியை மட்டும்தான் எரிக்கும். மிச்சம் இருக்கிற எரிசக்தி கொழுப்பா தான் நம்ம உடம்புல சேரும். நம்ம டெய்லி பேஸ்ல எடுக்கிற கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல இன்சுலினை அதிகரிக்கும். இன்சுலின் அதிகரிக்கும் போது எரிசக்தியாக மாற்றும். மாவுச்சத்து அதிகமா நம்ம உடம்புல சுரக்கும். நீங்க எந்த மாதிரியான உணவு எடுக்கணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கணும். 1/2 கிலோ டெய்லி பேஸ்ல காய்கறி நீங்க எடுத்துக்கணும். கொஞ்சமா ரைஸ் இருந்தா போதும். காய்கறிகள் நீங்க எவ்வளவு எடுத்தாலுமே லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உங்க வெயிட்டை இன்க்ரீஸ் ஆக விடாது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம டெய்லி பேஸ்ல என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறோம், ஸ்வீட்ஸ் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறோம். பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, பேக்கரி ஐட்டம், இது எல்லாத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். ஸோ டேரெக்டாக உங்கள் குளுக்கோஸ், இன்சுலினை அதிகரிக்கும். ஸோ டெய்லி பேஸில் நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட் இருக்குது. இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா லோ ஜிஐ, ஹை நியூட்ரிஷன். உங்கள் பாடியில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, உங்கள் பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒன், புரோட்டீன், அஃப்ரெஷ், ஷேக் மேட், இந்த 4 ப்ராடக்ட் எடுத்தால் போதும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின மோர் டீட்டெயில், மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எங்கே வாங்கணும், எப்படி பை பண்ணணும், எப்படி பை பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.